வணக்கம் சென்னை தமிழ் நியூஸ் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆர்சிபி கப் அடிச்சுட்டு கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அதே கொண்டாட்டத்தில் பல உயிர்களும் அங்கே பலியாகிருக்கு. ஸோ அவங்க என்ன தான் கப் அடித்து அதில் தொடர்ந்து அதுக்கு கொண்டாட்டம் விக்ட்ரி பரேட்னு வச்சாலும் ஒரு துயரமான சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, இவனுங்க ஜெயித்தாலும் பிரச்சனை, ஜெயிக்கலனாலும் பிரச்சனை, அந்த மாதிரி தான் இப்போ இந்த நிலைமையே போயிட்டுருக்கு. அங்கே மற்ற கட்சிகள், அதாவது இதில் சில அரசியல் காரணங்களும் இருக்குது அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. அங்கே உண்மையிலேயே என்ன தான் நடந்தது வாங்க பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸை பார்த்துட்டு அப்புறம் யாருக்கும் தெரியாத நியூஸை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் என்னென்னா, இந்த 2025 டாடா ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் நடந்தது. அதில் ஆர்சிபி 6 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாபை தோக்கடித்து அவங்களோட கப்பை தூக்கியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஒரு விக்ட்ரி பரேட், அதாவது வெற்றி பேரணி, சின்னசாமி ஸ்டேடியம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் கப்பை தூக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்காங்க. மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது, எதுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஆனால் அந்த செலிப்ரேஷன் ஒரு பெரிய துயர சம்பவமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த கூட்ட நெரிசல், இந்த வெற்றி பரேடை ஒட்டி ரசிகர்கள் எல்லாருமே சின்னசாமி ஸ்டேடியம் கிட்ட கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக அது ரொம்பவே க்ரௌடாக மாறி அங்கே இருக்க மக்கள் எல்லாமே கூட்ட நெரிசலுக்கு உள்ளாகியிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் பெண்கள், ரசிகர்களில் பெண்கள், ஆண்கள், சிறுமிகள், சிறுவர்கள்னு பல பேர், அதில் 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 45 பேர் படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இது உண்மையிலே நாடு முழுக்க இப்போ சென்சேஷனல் நியூஸாக மாறிடுச்சு. சரி, ஓகே, தெரிஞ்ச சம்பவத்தை சொல்லிட்டேன், தெரியாத சம்பவத்தை சொல்லலான்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்கு தான் வரேன். இப்போ யாருக்கும் தெரியாத சம்பவத்தை பற்றி பார்ப்போம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் எடுக்காமல், எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் எடுக்காமல் கூட்ட நெரிசல் அதிகமாகும், இதனால் விளைவுகள் ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு தெரிஞ்சும் அவங்க இதை இந்த விக்ட்ரி பரேடை நடத்தியிருக்காங்க. ஸோ விளைவு இத்தனை உயிரிழப்பு. கர்நாடகா டெப்யூட்டி சிஎம் டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் 35,000 பேர் மட்டுமே அமரக்கூடிய அந்த ஸ்டேடியமில் 2-3 லட்சம் பேர் வந்தால் சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகும், அங்கே இருக்க ரசிகர்களுக்கு மத்தியில் கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம். அதையும் மீறி இதை நடத்தியிருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதுதான் நமக்கெல்லாம் தெரியாத விஷயம். ஸோ இதை கர்நாடகா கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கேஸை அவங்களே முன்னெடுத்து நடத்துறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் 2 முக்கியமான ஜட்ஜஸை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வி காமேஸ்வர ராவ் மற்றும் சிஎம் ஜோஷி. இவங்க 2 பேர் தலைமையிலான கமிட்டி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, கர்நாடகாவோட வாஃப் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர், அதாவது வாஃப் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், இவரோட பையன், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜமீர் அகமது கான், அவரோட பையன் சையத் கான், விராட் கோலி, அதாவது பிளேயர் விராட் கோலி பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைரலாக ஆகிட்டு வருது சோசியல் மீடியாலலாம். இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட், அதாவது ஒரு அரசு விழாவில் ஒரு அமைச்சரோட பையனுக்கு எப்படி முன்னுரிமை கொடுத்தீங்க? அங்கே இருக்க பிஜேபி பிரமுகர்கள், கர்நாடகாவில் இருக்க பிஜேபி பிரமுகர்கள் இருக்காங்களா, அந்த கட்சிக்காரங்களாம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டில், ஒரு அரசு விழாவில் நீங்கள் ஒரு அமைச்சரோட பையனுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கடுமையான கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதுவும் அந்த கவர்மெண்ட் ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னா, விதானா சௌதா அப்படின்ற இடத்துல. விதானா சௌதான்றது கர்நாடகாவோட அசம்பிளி. இங்கே தமிழ்நாட்டில் செக்ரட்டரியேட் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி கர்நாடகாவோட அசம்பிளி தான் விதானா சௌதா. அதில் பொதுமக்களுக்கே அனுமதி இல்லாத போது ஒரு அமைச்சரோட பையன், அவர் ஒரு நான் அஃபீஷியல், அவர் எப்படி அங்கே உள்ள பிளேயர் பக்கத்தில் நிற்கிறாரு, அவருக்கு எப்படி அவ்வளோ முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னு அங்கே இருக்க பிஜேபி பிரமுகர்கள்லாம் ரொம்பவே கடுமையான கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதை அந்த பிஜேபி செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல, அவர் ப்ரெஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காரு. எப்படி நீங்கள் இதை பண்ணலாம்,
இது வந்து ஒரு அத்தாரிட்டியை, ஒரு பவரை வந்து பிரேக் பண்ணுற விஷயமா இருக்குது, நீங்கள் வந்து பவரை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நமக்கு தெரியாத டீட்டெயில்ஸ். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸையும் செய்திகளையும் நான் உங்களுக்காக உடனுக்குடன் எடுத்துகிட்டே வந்துட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.